Hi, welcome back. And in the video, a video that probably no one asked or probably one person asked. Last 10 years, in life, எத்தனை people வந்து என் கூட இருந்தாங்கன்னு தெரியாது. But நிறைய books வந்து என் life நிறைய change பண்ணியிருக்கு. And அதுல என் life நிறைய impact பண்ண and life இன்னொரு perspectiveல பார்க்க வச்ச ஒரு 3 books பத்தி தான் இன்னைக்கு I'm gonna discuss. I don't know எத்தனை பேர் வந்து இந்த book related வீடியோவை பார்ப்பீங்கன்னு சொல்லி, but books have been a part of my life. So என்னோட சேனல்ல obviously அது இருக்கத்தான் போகுது. So let's go to the first book of the day. And that one is Tuesdays with Morrie. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த புக்கை வந்து around 2021 டைம்ல வந்து நான் படித்தேன். Which is more like வந்து என்னோட டிப்ரெசிவ் சைக்கிள்ல இருந்து நான் ரெக்கவர் ஆகிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல இந்த புக் எடுத்து படிச்சது எனக்கு அப்படியே பக்காவா செட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா this book is about a 35-year-old man. அவங்களோட டெத் பெட்ல இருக்கிற டீச்சரை மீட் பண்ணும்போது the conversations they are having அதுதான் வந்து இந்த புக்ல முழுசா கவர் பண்ணியிருக்காங்க. which is more like வந்து ஒரு 35-year-old person வந்து ஒரு elderly person கூட கம்யூனிகேட் பண்றது அண்ட் ரெண்டு பேரும் லைஃபை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த புக்கோட ஸ்மால் ஜிஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஏன் அந்த டைமில் படித்தது இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அந்த டைமில் தான் நான் என் டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்ததுனால ஐ ஃபெல்ட் லைக் என்னோட 2 prime years of 20s வந்து டிப்ரெஷன்னால நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கூட என்னோட 2018 to 2020 இருக்கிற நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஹார்ட் டைம் அண்ட் அந்த டைமில் ஐ வாஸ் லைக் ரெக்ரெட்டிங் அ லாட். எனக்கு வந்து என் 20s இருக்கிற 2 வருஷம் காணாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரெக்ரெட்டிங், ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஐ வாஸ் டெரிஃபைட் ஆஃப் க்ரோயிங். எனக்கு வயசு ஆகுது அப்படிங்கிறத நினச்சாலே வந்து நான் பயந்துட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ லாஸ்ட் 2 years. That's how I felt. And இந்த புக்கை படிக்கும்போது what I felt was like growing old is such a beautiful experience that not everyone can easily have. இது வந்து 50s 60sல இருக்கிற பீப்புள் ஆப்வியஸாக they'll relate. ஆனால் 20sல இருக்கிற பர்சன் நான் ரிலேட் பண்ணுவேன்னான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. பிகாஸ் 20s are your prime years. And அந்த டைம்லையும் when we feel like we are growing old, this book is the right book. And இதில் there is a paragraph that I hold very dear to me. Here it goes. Weren't you afraid of growing old? The 35-year-old asks. And the old man replies, Mitch, I embrace aging. It's very simple. As you grow, you learn more. If you stayed at 22, you will always be as ignorant as you were at 22. Aging is not just decay, you know. It's growth. It's more than the negative that you're going to die. It's also the positive that you understand that you're going to die and that you will live a better life because of it. Oh my god. இப்போ கூட when I'm reading it, ஒரு நியூஸ் பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குது, புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் தட்ஸ் த பிக்கஸ்ட் ரீசன் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண புக்ஸில் இது ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்குது. இது எதுவுமே ஆர்டர்லி கிடையாது, பட் யூ கெட் இட் ரைட். அண்ட் இஃப் யூஆர் இன் யோர் 20s அண்ட் ஃபீலிங் லைக் வயசாகிட்டே இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் ஐம் ஈவன் டூயிங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, மேபி திஸ் புக் வில் பி யுவர் கம்ஃபர்ட் புக். அண்ட் ஹியர் கோஸ் த செகண்ட் ஒன், த கர்மா ஆஃப் சக்ஸஸ் பை லிஸ்ட்ரான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 புக்ஸ்லையும் திஸ் இஸ் த வெரி நியூ புக். பிகாஸ் இட் ஜஸ்ட் காட் ரிலீஸ்டு அ இயர் பேக். போன ஜூலைல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போவே டக்குன்னு வாங்கிட்டேன். பிகாஸ் ஐ லவ் திஸ் ஆத்தர். திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் புக். பட் ஐ ஹவ் லிசன் டு ஹர் பாட்காஸ்ட் which is called Reset. என் லைஃப்பில் எனக்கு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கவாகட்டும், இல்லை பர்சனலாக நான் என்ன க்ரோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகட்டும், நான் போகிற முதல் பாட்காஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்ரானோட ரீசெட்டுங்கிற பாட்காஸ்ட். அண்ட் அதோட பிக்கர் வேர்ஷன் இதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் ஹெல்ப் புக். பிகாஸ் எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்லையும் யூ கோ ஃபார் இட், நல்லா பண்ணுங்க, சூப்பர், எம்ப்ரேஸ் இட், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இட் வில் ஆல்வேஸ் ஃபீல் லைக் யூ ஹாவ் டு ரன் பிஹைண்ட் சம்திங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் திஸ் இஸ் சச் அ டிஃப்ரெண்ட் புக். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல்னா எந்த ஒரு ரிலீஜனையும் இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் பிகாஸ் திஸ் ஆத்தர் இஸ் அ புத்திஸ்ட், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ் இதெல்லாமே வந்து புத்திசம்லேருந்து எடுத்த ஸ்டோரிஸாக இருக்கும். பட் த கான்செப்ட் ஷீ இஸ் சேயிங் இட்ஸ் லைக் த அல்டிமேட் கான்செப்ட். அதை எவ்வளோ ஜென்டிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஜென்டிலாக சொல்லுவாங்க. அண்ட் த அதர் ரீசன் ஐ லவ் திஸ் புக் இஸ் பிகாஸ் நான் எப்போவுமே எந்த செல்ஃப் ஹெல்ப் புக் படித்தாலும் ஒரு 2-3 புக் கண்டினியூஸாக படித்தேன்னா ஐ ஃபீல் வெரி ஓவர்வெல்ம்ட்.
நிறைய இன்ஃபர்மேஷன் என் மண்டைக்குள்ளே டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி புக் ஐ ரீலிசன்ட் ஆடிபிளில் தான் கேட்டுட்ருக்கிறேன். புக்கும் படிப்பேன். ஐ ரீலிசன்ட் ட்வைஸ் த்ரைஸ் அண்ட் இப்போ 4th டைம் போயிட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படித்து எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ, எனக்கு ரொம்ப பேர்டனிங்காக, நான் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்னை டெவலப் பண்ணுற மாதிரியும் இருக்கும், பட் ஆல்சோ இன் அ வே தட் என்னை ஓவர்வெல்ம் பண்ணாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யுவர் கோ டு புக். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, வார்த்தையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் டயக்ராம்ஸாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ரொம்ப நம்மளை புஷ் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் சம் பீப்புள் ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் திஸ் புக் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் MBA. டோன்ட் வரி, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஷீ இஸ் அண்ட் பிஸ்னஸ் கோச். ஸோ லைஃப் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் எப்படி லீட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ஒரு ஜென்டிலான வேலை ஷீல் பி டெல்லிங். என் லைஃப்பை இந்த புக் எப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்னா, என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் எனக்குள்ள ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் வந்து யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரன். உன் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் நீ சிந்தி உழைச்சா தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் அப்படிங்கிற பிலீஃப் எனக்கு உள்ளே இருந்தது. என்னதான் வந்து எக்ஸ்டர்னலாக அதெல்லாம் இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானே என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள ஐ ஹேட் திஸ் பிலீஃப் ஆஃப் லைக், நீ உன் ரத்த வேர்வையெல்லாம் கொடுக்கலன்னு உனக்கு கொஞ்சம் கூட உன்னோட சக்ஸஸ் வராது அப்படிங்கிற பிலீஃபை கம்ப்ளீட்டாக இது உடைக்கலன்னாலும் there is another way, இனி ஒரு வே இருக்குது, இப்படி நீ போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி என் மனசை என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து திஸ் புக் வாஸ் த வே. பிகாஸ் இந்த புக்கில் லிஸ்ட்ரான் வந்து எம்பத்தைஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னர் ஜீனியஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை எம்பத்தைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இன்னர் ஜீனியஸை சுற்றி இருக்கிற மாதிரி நீ லைஃப்பை வாழ பழகிட்டேன்னா இட் வில் மேக் யுவர் லைஃப் ஈவன் மோர் ஈஸியர், ஈவன் மோர் ஹாப்பியர். நீ நினைக்கிறதெல்லாம் அப்போ உனக்கு அபண்டண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு சோல்ஃபுல்லாக புரிகிற மாதிரி, இங்கே மட்டும் இல்லை இங்கேயும் புரிகிற மாதிரி இந்த புக்கு தான் உணர்த்துச்சு. ஸோ that is the reason this book is here. And the third one is The Big Leap by Gay Hendricks. இதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் புக். பிகாஸ் இந்த புக்கை வந்து நான் படிக்கணும்னு ஆல்ரெடி என் மைண்டில் வச்சுருந்தேன். பட் தேர் வாஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம், நான் கேட்குற பாட்காஸ்ட்லேயே ஆகட்டும் இல்லை யூடியூப் வீடியோஸ்லேயே ஆகட்டும், இந்த புக் வந்து மென்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் அதே டைமில் என் மைண்டில் இருக்கிற அந்த அப்பர் லிமிட் ப்ராப்ளமை டீல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணின உடனே தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஸோ இட் ஃபெல்ட் லைக் வந்து யூனிவர்ஸ் வாஸ் டெல்லிங் மீ டு read this book. அப்படித்தான் இந்த புக்கை I got into my hands and I feel like 2024 ஒரு டவுன் சைக்கிளுக்கு இந்த புக்கு தான் முதல் காரணம்னு நான் நினைக்கிறேன். Because the moment I read this book I broke down completely. Because இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் I got to know, I realized there are lot of things that I try to hide from myself. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொய்களும் ரியலைஸ் ஆக ஆக I had no other choice than feeling that and taking a step to change that. இந்த புக்கை படிக்க தான் I realized my first thing. இதுக்கு முன்னாடியே தெரியும், பட் that was the moment அது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத அந்த டைமில் தான் ரியலைஸ் பண்ணேன். And this is the first one. And old belief that you are a burden அப்படிங்கிறத படித்த உடனே I broke down. அந்த 5 வார்த்தை மட்டும்தான் படித்தேன். I cried for us. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட எஃபெக்டை எனக்கு கன்சோல் பண்ணவே வந்து இட் டுக் மீ ஹார்ஸ். அண்ட் இதில் ஸ்டார்ட் ஆனது இன்னும் முடியலன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் என்ன தான் இந்த புக் வந்து ஹார்ட் ஹிட்டிங் புக்காக இருந்தாலும் இட் பாயிண்டட் அவுட் த மிஸ்டேக்ஸ் ஐ எம் மேக்கிங் விச் ஃபோர்ஸ்ட் மீ டு லுக் இன் டு மை செல்ஃப். அண்ட் இதோட லாங்கர் எஃபெக்ட் தான் வந்து நான் செகண்ட் புக்கில் இன்னர் ஜீனியஸ்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பேன். இந்த புக்கை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா இதுலேயும் இன்னர் ஜீனியஸுங்கிற கான்செப்ட் வந்து வரும். ஸோ இட் இஸ் சிமிலர், அதே தான், ஒரே விஷயம் தான். பட் 2 people said it in a 2 different way. இது ரெண்டில் எது படிச்சிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த இன்னர் ஜீனியஸ் கான்செப்ட் நல்லா புரியும். அண்ட் எது படிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 புக்கில் எது வேணாலும் போய்க்கலாம். திஸ் ஒன் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஃபீல்ஸ் ஓடி ஓவர்வெல்மாக இருக்குது, பேர்டனிங்காக ஃபீல் பண்ணுறேன், ஐ நீட் சம்திங் ஸ்லோ பட் ஆல்சோ டெவலப்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறவங்களுக்கு இந்த புக். அண்ட் இந்த புக் வந்து எனக்கே என் பிரச்சனை என்னன்னு தெரியல, அப்படியே நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு, வந்த வேகத்தில் அப்படியே ஓடிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா திஸ் புக் would be right for you while also speaking about the inner genius. அண்ட் அது கூட உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் பிக் லீப் வந்து கொஞ்சம் இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ if you want to work on your inner genius, either go with this book
ஆர் கர்மா ஆஃப் சக்ஸஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 books தட் என் லைஃப்பை நான் டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக மட்டும் இல்லாமல் நீ உள்ளே இருந்தோ சோலில் இருந்தோ நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விதத்தில் உணர்த்தி இருக்கு இந்த 3 புக்ஸும் வந்து. அண்ட் அதனால தான் இந்த 3 புக்கு வந்து இன்னத்த வீடியோவில் இட் இஸ் தேர். அண்ட் மேபி நீங்கள் இந்த 3 புக்ஸில் ஏதோ ஒரு புக்கை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டெல் தட் இன் கமெண்ட்ஸ். அண்ட் அது உங்களை எப்படி க்ரோ பண்ணியிருக்கு, உங்களை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஹவு இட் இம்பேக்டட் யூ, அதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். வி கேன் ஸ்டார்ட் அ குட் கான்வர்சேஷன் ஆன் புக்ஸ் அண்ட் மேபி யுவர் கமெண்ட் வில் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ரீட் த சேம் புக். ஐ டோன்ட் நோ புக்ஸ் பற்றி பேசுகிறது வில் இட் இன்ட்ரெஸ்ட் பீப்புள்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். மேபி நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபன் ஒரு vlog கைண்ட் ஆஃப் வீடியோவோட வரேன். ஸோ see you in another video. Bye.